கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளைகளையும் கண்ணின்மணியைப் போல பாதுகாக்க நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய சொற்பொழிவு ஒரு சரித்திர சம்பந்தமான ஒரு சொற்பொழிவு. வேத புத்தகத்திலே அநேக புத்தகங்கள் சரித்திர புத்தகங்கள். பரிசுத்த வேதாகமத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சரித்திரம், விஞ்ஞானம், பூகோளம் இப்படிப்பட்ட இந்த உண்மைகளோடு ஒத்திட்டு பார்க்கும்போதுதான் இந்த வேதத்தின் உண்மை நமக்கு மிகவும் விளங்கும். ஆகவேதான் இந்த சொற்பொழிகளிலே இந்த சரித்திரம், விஞ்ஞானம், பூகோளம் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் மத்தியில் நாங்கள் வைக்கிறோம். ஒருவேளை இன்றைய சொற்பொழிவு ஒரு ஆராய்ச்சி மிக்க சொற்பொழிவு. அதிக ஆராய்ச்சியாக நான் இதை பேசுகிறதில்லை. காரணம் என்னவென்றால், அதிக ஆழமாக போனால் அநேகருக்கு விளங்காது. உதாரணமாக மொழி, அந்த மொழியை பற்றி நான் பேசும்போது ஆழமான கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன. ஒருவேளை அவைகளை நான் சொல்லும்போது அநேகருக்கு புரியாது. ஆகவே நான் இந்த சொற்பொழிவை மேலோட்டமான சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். கல்லூரிகளிலே இப்படிப்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றும் போது அங்கு இந்த ஆழமான கருத்துக்களை சொல்லும்போது அவர்களுக்கு அது புரியும், அப்ரிஷியேட் பண்ணுவார்கள். இந்த சொற்பொழிவுக்காக நீங்கள் ஜெபத்தோடு காத்திருங்கள். நாளைக்கு நமக்கு ஒரு விசேஷமான ஒரு சொற்பொழிவு இருக்கிறது. அந்த சொற்பொழிவை கேட்கத்தக்கதாக நீங்கள் வாருங்கள், ஜெபியுங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு சொற்பொழிவு. அதை கேட்க நீங்கள் தவறாதீர்கள். அடுத்த வாரத்தில் அங்கு 10 சொற்பொழிவுகளை மறுபடியும் வைக்கிறோம். இங்கு சொன்னபடி புதன்கிழமை தோறும் உங்களுக்கு விடுமுறை. உங்களுடைய வீட்டு காரியங்கள் அல்லது உங்கள் அலுவலகங்களை நீங்கள் அன்றைக்கு தயவுசெய்து அன்றைக்கு வைத்து அதை செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வரும்போது உங்களுடைய வீட்டு காரியங்களை சரியாக பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. அதற்காக அந்த ஒரு நாள் விடுமுறை நாங்கள் கொடுக்கிறோம். நாங்களும் அந்த நாளிலே உங்களோடு கூட வந்து உங்களுடைய ஜெபத்திலே உங்களோடு உட்கார வேண்டும் என்று ஒரு வாஞ்சை எங்களுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சொற்பொழிவுகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் வருவதோடு மட்டுமல்ல, இன்னும் அநேகரை அழைத்துக் கொண்டு வரும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை நாம் உலகமெங்கும் போய் பிரசங்கிக்காவிட்டாலும் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு அநேகரை நாம் கூட்டிக் கொண்டு வரும்போது நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்தல்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவராகிய நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை எங்களுடைய உள்ளத்திலே துணிக்க பண்ணி வேத சத்தியங்களை எங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பேசும் தகப்பனே, பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென். ஒரு சமயத்துல நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ட்ரெயின்ல ஒரு பிராமண அறிஞரை நான் கண்டேன். அவர் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய ஆழ்ந்த அறிவு எனக்கு விளங்கினது. ஆராய்ச்சி உள்ள ஒரு மனிதர், நன்றாக படித்தவர். அவர் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஐயா, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ மார்க்கம் உண்மை என்பதை குறித்து என்ன நீங்கள் நிரூபணம் எனக்கு கொடுக்கிறீர்கள்? எப்படி நீங்கள் நிரூபிக்க முடியும் என்று அவர் கேட்டார். அப்பொழுது நான் அவரிடத்திலே சொன்னேன், நிரூபணத்திற்காக அநேக காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு வாரத்தில் 7 நாள் என்பதை கணக்கு வைத்திருக்கிறீர்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு வாரத்தை கொண்டாடுகின்றன. அந்த வாரத்தில் 7 நாட்கள் தான் இருக்கின்றன. அப்படியானால் இந்த 7 நாட்கள் உள்ள வாரம், இதனுடைய துவக்கம் எங்கே இருக்கிறது, தோற்றம் எங்கே இருக்கிறது, நீங்கள் என்றைக்காவது யோசித்தீர்களா என்று கேட்டேன். அவருக்கு அது தெரியவில்லை. இந்த வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது என்ற கொள்கை, அது வேதத்திலே தோன்றினது, ஏதேன் தோட்டத்திலே தோன்றினது. ஆண்டவர் 6 நாட்களுக்குள்ளே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த வாரம் என்பது 7 நாள் என்பது விவிலியத்தினுடைய கொள்கை. அது இன்றைக்கு உலகத்தின் மக்கள் எல்லோரும் அதை அனுஷ்டிக்கிறார்கள். எங்கே இருந்து வந்தது என்று கூட தெரியவில்லை. அப்படியானால் இன்றைக்கு இந்த பூமியானது தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி கொள்கிறது.
அப்படி சுற்றி கொள்ளும் போது ஒரு நாள் என்று கணக்கு போடுகிறோம். தன்னைத்தானே சுட்டுக் கொள்வதற்கு 24 மணி நேரம் ஆகிறது, அது ஒரு நாள். இந்த பூமியை சந்திரன் இந்த பூமியை சுற்றி கொண்டு வருகிறது. ஒரு முறை சுற்றுவதற்கு 29 நாட்களுக்கு மேலாகிறது. அதை ஒரு மாதம் என்று கணக்கு போடுகிறோம். மாதம் என்ற கணக்கு அந்த சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது ஒட்டி மாதம் என்று கணக்கு போடுகிறோம். சரி, நம்முடைய உலகமானது நாம் பார்க்கிற இந்த சூரியனை சுற்றி ஒரு முறை சுற்றி வருகிறது. சுற்றி வருவதற்கு 365 நாள் ஆகிறது. அதை ஒரு வருஷம் என்று நாம் சொல்கிறோம். நன்றாக கவனியுங்கள். ஒரு நாளுக்கு பூமி தனித்தானே சுற்றி கொள்கிறது ஒரு நாள். சந்திரன் இந்த உலகத்தை ஒரு தடவை சுற்றி வருகிறது ஒரு மாதம். இந்த பூமியானது சூரியனை ஒரு தடவை சுற்றி வருகிறது, அதற்கு ஒரு வருஷம். அப்படியானால் இந்த மாதமும் நாளும் வருஷமும் இந்த ஆகாய பிம்பங்கள், இந்த ஓடுகிற உலகங்கள் உடைய கணக்கை கணித்து வைக்கப்படுகின்றன. அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன், வானசாஸ்திர கணக்கு. ஆனால் இந்த வாரத்தை பற்றி எந்த கணக்கு இருக்கிறது, எந்த ஒரு வானசாஸ்திர கணக்கு இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு விதமான கணக்குமே கிடையாது. அப்படியானால் இந்த வாரம் எப்படி உண்டாயிற்று? ஆண்டவர் 6 நாட்களுள்ளே படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த வாரத்தை முதலாவதாக அவர் ஏற்படுத்தினார். அது இன்றைக்கு உலகத்தின் மக்கள் அத்தனை பேரும் நாம் கை கொள்கிறோம். எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் சரி, எந்த உலகத்தில் எந்த நாட்டிலே இருந்தவர்களானாலும் சரி, எந்த பாஷையை பேசுவர்களானாலும் சரி, இந்த வார கணக்கை நாம் கை கொள்ளும் போது இந்த வேதாகமத்தினுடைய கொள்கையை நாம் கை கொள்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தினுடைய காரியங்கள் அநேகம் மிக ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய நடைமுறையிலே அநேக காரியங்களை நாம் கை கொண்டு அது எங்கே இருந்து வந்தது, எங்கிருந்து நமக்கு வந்தது என்று தெரியாமலே கை கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இந்த சுத்திகரிப்பினுடைய முறைமைகள், அந்த பிராமணருக்கு சொன்னேன், சாவ வீட்டுக்கு போகிறோம், அங்கே குளித்து விட்டு வர வேண்டும் என்ற ஒரு கொள்கை. சரி, பெண்கள் மாதவிடாயான போது அது தீட்டு, அது வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டும் என்ற ஒரு நீதி. இப்ப இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்தவுடனே அவர்கள் தீட்டாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சுத்திகரிப்பு முறைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது என்று அவரை கேட்டேன். அது இந்து மார்க்கத்திலே இல்லை. அது இந்து மார்க்கத்தினுடைய புத்தகங்களிலே அப்படிப்பட்ட சுத்திகரிப்பை பற்றி பேசவில்லை. இது எங்கே காணப்படுகிறது? விவிலியத்திலே காணப்படுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாவ வீட்டுக்கு போனால் ஒரு நாள் முழுவதும் வெளியேறுது, குளித்து விட்டு துணிகளை எல்லாவற்றையும் கசக்கி கொண்டுதான் வீட்டுக்குள்ளாக வர வேண்டும். அங்கு குழந்தை பிறந்து விட்டால், பெண் குழந்தை பிறக்குமானால் 82 நாள் தீட்டு, ஆண் குழந்தை பிறக்குமானால் 41 நாள் தீட்டு, மாதவிடாயானால் 7 நாட்கள் தீட்டு என்று இப்படிப்பட்ட இந்த சுத்திகரிப்பின் முறைமைகள் எல்லாம் வேதத்திலே இருந்து வந்தது. ஐயா பிராமணர்களே, நீங்கள் கை கொள்கிறீர்கள் ஒழுங்காக, ஆனால் அது எங்கே இருந்து வந்தது என்று தெரியாமல் கை கொள்கிறீர்கள். இது வேதத்தினுடைய ஒழுங்கு. இன்றைக்கு கோவிலுக்கு போகிறோம், அங்க முற்றம் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். அப்ப கற்பகிரகம் இருக்கிறது, சாமி இருக்கிற இடம். அந்த கற்பகிரகத்துல எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது. அப்படியானால் அது இருள் உள்ள ஒரு இடமாக இருக்கும். இந்த கோவில் அமைப்பு எங்கே இருந்து வந்தது என்று நீங்கள் கேட்பீர்களானால், இப்பொழுது நாம் கட்டுகிற கோவில், அதனுடைய மாதிரி, இவைகள் எல்லாம் வேதத்திலே இருந்து வந்தது. இந்த கோவில் அமைப்பெல்லாம் வேறு எங்கிருந்தும் வரவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படி நடைமுறையிலே அநேக காரியங்களை நாம் கை கொண்டு வருகிறோம். அவைகள் வேதத்தினுடைய கொள்கைகள் என்று நமக்கு அது தெரிவதில்லை. ஆகவே இவைகளெல்லாம் நமக்கு இந்த வேத வாக்கியங்கள், இந்த வேத புத்தகம் உண்மை என்று நமக்கு நிரூபிப்பதற்கு நமக்கு இவைகள் எல்லாம் தடயங்களாக இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்னும் அநேக காரியங்களை குறித்து திருமறை நமக்கு பேசுகிறது. உதாரணமாக, நான் சிறு வயதில் இருந்த போது பண்டாரங்கள் அல்லது இந்த சன்னியாசிகள் ஒரு பாட்டு பாடுவார்கள். என்ன பாட்டு என்றால், நந்தவனத்திலே ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை தேடி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்திலே ஒரு ஆண்டி என்று அழகாக பாடிக்கொண்டு வருவார்கள். அது சிறு வயதலாக இருக்கும்போது நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய பாட்டுகளில் அது இருக்கின்றன. அதனுடைய கருத்து நமக்கு இன்னது என்று அதிகமாக தெரியாது. அப்படியானால்
மனுஷனாக நாம் பிறந்து 6 மாதம் 4 மாதமாய் குயவனை வேண்டி, குயவனாகிய ஆண்டவரை வேண்டி 10 மாதம் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. ஒரு குழந்தை பிறந்தது என்பதற்கு பதிலாக ஒரு தோண்டியை கொண்டு வந்தான், மண் குடத்தை கொண்டு வந்தான் என்று அவர் பாடுகிறார். அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி, கூத்தாடி கூத்தாடி அதை அந்த மண்கலத்தை அங்கே உடைத்து விட்டார்கள். அல்லது மனிதன் அங்கே இறந்து போனான், மனிதன் சின்ன பின்னப்பட்டு போனான் என்று அவர் பாடுகிறார். அப்படியானால் அது என்ன பாட்டு? மண்ணிலே இருந்து மனிதன் ஒரு தோண்டி, ஒரு அதாவது மண்ணிலே ஆன ஒரு குடம், ஒரு பாத்திரம், மண் பாண்டம் மனிதன் என்று அவர் பாடுகிறார். இன்னொருவர் பாடினார், ஊத்த குழியிலே மண்ணெடுத்து உதிர புனலிலே உண்டை செய்து வாய்த்த குயவனால் செய்த பாண்டம் வரவோட்டு காகாது என்று ஆடாய் பாம்பே. பாம்பாட்டி சித்தர் பாடினார். ஊத்த குழியிலே மண்ணெடுத்து மனிதனை படைத்தார் என்று ரொம்ப அழகாக பாடி போயிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய நாட்டிலே பாடுகிறார்களே, இப்படியெல்லாம் மற்ற மார்க்கங்களிலே இருக்கிறதே. இந்த இப்படி மண்ணிலே மனிதன் உண்டானான் என்பதற்கு அங்கு எங்கே அது தோன்றிற்று, எப்படி அது தோன்றிற்று என்றால், இது விவிலியத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அநேக விதமான காரியங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதத்தில் சொல்லப்படுகிறவைகள் தீர்க்கமாக சொல்லப்படுகிறது. மனிதன் மண்ணிலே இருந்து உண்டானான், மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளர்ந்து மண்ணை தின்று மண்ணிலே போய் நாம் கடைசியிலே நாம் முடிவடைகிறோம். அப்படியானால் நாம் மண்ணிலே பிறந்தோம் என்பதற்கும் மண்ணை தின்கிறது என்பதற்கும் மண்ணுக்கு போவது என்பதற்கும் எப்படி, அதற்கு விளக்கம் என்ன? இன்றைக்கு மண் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை பார்க்கும்போது நாம் எல்லாரும் மண்ணா சிவப்பாக இருக்கிறோம், அழகாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் மண் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு நீங்கள் அதை சற்று கவனிப்பீர்களானால் உங்களுக்கு அது புரியும். நாம் சாப்பிடுகிறோம், சரி, நாம் சாப்பிடுகிற அரிசி அல்லது நாம் சாப்பிடுகிற கோதுமை அல்லது நாம் சாப்பிடுகிற பல விதமான பயிர் வகைகள், இவைகளெல்லாம் எங்கிருந்து முளைக்கின்றன? மண்ணிலே இருந்து தோன்றுகின்றன. அப்படியானால் இந்த தானியங்கள், இந்த பயிர் வகைகள் எல்லாம் என்ன? மண்ணினுடைய இன்னொரு தோற்றம். இந்த சைனா கிளே என்று சொல்லி சைனா களிமண்ணை எடுக்கிறார்கள். எத்தனை அழகாக அதை செய்கிறார்கள், அநேக பாத்திரங்களை செய்கிறார்கள். அந்த அழகான பாத்திரங்களை பார்த்து இது களிமண் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஒருவருமே சொல்ல முடியாது. அதே போல கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பயிர் வகைகள், தானியங்கள், தாவர வகைகள் இவைகள் எல்லாம் மண்ணிலே இருந்து தோன்றுகின்றன. அப்படியானால் அது என்ன? மண்ணினுடைய இன்னொரு பாகம், மண்ணிலே தோன்றி வளர்கிற இன்னொரு தோற்றம், மண்ணினுடைய வேறொரு தோற்றம். அந்த பயிர் வகைகள் அல்லது அந்த தாவரங்கள் அல்லது அந்த உணவுகள், இந்த தானியங்கள் நம்முடைய உடலுக்குள்ளாக போகும்போது அது நம்முடைய கண்களாக, நம்முடைய மூக்காக, நம்முடைய காதாக, நம்முடைய உடம்பாக, எலும்பாக, ரத்தமாக மாறிவிடுகிறது. அப்படியானால் என்ன? அந்த பூமியினுடைய மண் சத்து தாவரமாக மலர்ந்து வேறு உருவு கொண்டு வந்து அல்லது தானியமாக மலர்ந்து அது நம்முடைய வாய்க்குள்ளே போகும்போது அது நம்முடைய உருவமாக மலர்ந்து விடுகிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் என்னத்தை சாப்பிடுகிறோம்? சிறு பிள்ளைகள் சில சமயத்துல மண்ணை சாப்பிடும்போது மண்ணை தின்னாதே தின்னாதே என்று எத்தனை தடவை சொல்வது என்று நாம் சொல்லி அதை அடிக்கிறோம். சரி, நீங்களும் நானும் சாப்பிடுவது என்ன? அந்த சிறு பிள்ளைகள் மண்ணை தின்னாதே என்று சொல்லிட்டு நாம் என்ன செய்யறோம்? மண்ணை தான் தின்னுட்டு இருக்கிறோம். தானிய வகைகள், தாவர வகைகள் எல்லாமே மண்ணு தான், மண்ணினுடைய இன்னொரு தோற்றம். அப்படியானால் மண்ணை தின்றுதான் நாம் நம்முடைய உடம்பு மண்ணாக இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் இன்றைக்கு விசேஷ விதமாக சொல்கிறார்கள். நம்முடைய உடம்பிலே காணப்படுகிற அநேக மூலப்பொருள்கள் மண்ணிலே காணப்படுகிற மூலப்பொருள்கள் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே திருமறை தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நாம் மண். எவ்வளவு படித்தாலும் என்ன, எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் என்ன, எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருந்தாலும் என்ன, அரசனாக இருந்தால் என்ன, பெரிய அதிகாரிகளாக இருந்தால் என்ன, நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், வேதாகமும் நம்மை பார்த்து நம்மை மண் என்று சொல்லுகிறது. நாம் மண்ணுக்கு மறுபடியும் திரும்ப வேண்டியதாக இருக்கிறபடினாலே இந்த பெருமையோடு, ஆணவத்தோடு, அதிகாரத்தோடு மக்கள் வாழ்வது சரியல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மண்ணென்று நினைத்து
நாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். மற்றவர்களோடு கூட அன்போடு கூட இருக்க வேண்டும். இந்த ஆணவமும் அதிகாரமும் பெருமையும் இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது நம்முடைய வாழ்வில் ஒரு விசேஷமான ஒரு குணக்கட்டுப்பாடை நமக்கு கொண்டு வருகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் இவைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லுகிறார். இங்கு மறுபடியுமாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் இப்படி உண்டாக்கிவிட்டு, ஆனால் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு பட்டத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார். அந்த பட்டத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மோடு கூட உறவாடினார். தேவ தூதர்கள் நம்மோடு கூட உறவாடினார்கள். அப்படி உறவாடி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிற நாட்களிலே யூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாரம்பரியத்திலே 40 நாட்கள் மட்டும் ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே இருந்தார்களாம். அப்படியானால் அந்த 40 நாள் கழித்து அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சத்தை என்ற ஒரு விருட்சத்தை உண்டு பண்ணினார். அதனுடைய கனிகளை சாப்பிட்டால் அவர்கள் நாட்கள் அதிகமாகி நீடித்து வாழ்ந்து சாகாமல் இருப்பார்கள். மாதத்தில் ஒரு முறை அந்த கனி அந்த கனி பழுக்கும், அதை சாப்பிட வேண்டும். அதே தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்ற ஒரு விருட்சம் இருந்தது. அந்த விருட்சத்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது அந்த விருட்சத்தை அங்கு சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. அப்படியானால் அந்த மரத்தினுடைய பழத்தை புசிக்கக்கூடாது. ஏதேன் தோட்டத்துல ஏராளமான பழ மரங்கள் இருந்தன. அந்த காலத்திலே சமையல் பண்ணுவது இல்லை. அந்த பழங்களை பறித்து அது இந்த பழங்களையும் கொட்டைகளையும் சாப்பிட்டார்கள். அதுதான் அவர்களுடைய உணவு. அப்படியானால் இனி நாம் பரலோகத்துக்கு போகும்போது கூட இந்த சமையல் இதெல்லாம் இருக்காது. இதே விதமாகத்தான் நாம் வாழப்போகிறோம். மனிதன் நிறைய பழங்களை புசிக்கும் போது அவன் பழம் மாதிரியே இருக்கிறான். அவனுடைய உடம்புல ஒரு நூதனமான சக்தி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இனி வரப்போகிற காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்பொழுது அந்த மரத்தை வைத்து அதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அதை சாப்பிடும் நாளிலே நீங்க சாகவே சாவாய். இது ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. அநேகர் என்ன நினைக்கிறார்கள், ஆண்டவர் ஏன் மனிதனுக்கு அந்த சோதனை வைத்தார்? அந்த சோதனை வைக்காமல் இருந்தால், ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன செய்தாள் என்றால் அந்த சோதனையை மீறி அந்த பழத்தை சாப்பிட்டார். இந்த சோதனை வைத்ததினால் தானே பாவம் வந்தது. அப்படியானால் இந்த சோதனை இல்லாமல் இருந்தால் பாவம் வந்திருக்காதல்லவா என்று அநேகர் நினைக்கிறோம். சரி, இப்பொழுது நம்முடைய பள்ளிகளில அங்கு டெஸ்ட் வைக்கிறார்கள். ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார்கள். இந்த உலகத்தில் இந்த டெஸ்ட் என்பது, சோதனை என்பது சர்வ சாதாரணமாக நடக்கிறது எல்லா காரியங்களிலுமே. அப்படியானால் டெஸ்ட் என்பதை நாம் தப்பிதமாக நினைக்கிறோமா? இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எடுக்கிறார்கள். அங்கு 5 அடி 9 அங்குலம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு பாடி இவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இத்தனை வெயிட் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, ஒரு மனிதன் அங்கே போகிறான். அவனை பார்த்தாலே அதெல்லாம் இருக்கிறது என்று தெரிகிறது. என்றாலும் அவனை கூப்பிட்டு வெயிட் பார்த்து அவனை அளந்து எல்லாம் செய்கிறார்கள். எதற்கு? இந்த டெஸ்ட் என்பது நமக்கு திட்டவட்டமாக நமக்கு காரியங்களை சொல்லுகிறது. ஒரு வாலிபன் அல்லது ஒரு மாணவன் நன்றாக படிக்கிறான் என்று நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு நன்றாக படிக்கிறான்? 100க்கு 99 மார்க் வாங்குகிறார். ஆகவே திட்டவட்டமாக அந்த டெஸ்ட் நமக்கு சொல்லிவிடுகிறது. ஆகவே டெஸ்ட் என்பது அல்லது சோதனை என்பது தப்பிதம் அல்ல. அந்த சோதனை நம்மை திட்டவட்டமாக தீர்க்கமாக இப்படிப்பட்டவன் என்று நமக்கு காட்டி விடுகிறது. இந்த பெரிய உலகத்தை ஆதாம் ஏவாள் கையில ஆண்டவர் கொடுத்து நீ இதை ஆண்டுகொள் என்று சொல்லும் போது அவனுக்கு ஒரு சின்ன சோதனை கொடுத்தது ஒரு தப்பிதமா? ஒரு சிறிய சோதனை கொடுத்தது, பெரிய சோதனை ஒன்று இல்லை. இத்தனை மரங்கள் இருக்கிறது, பழத்தை சாப்பிடு, இது மாத்திரம் நீ தொடாது. அது ஒரு பெரிய சோதனையாக இல்லை. என்றாலும் அந்த பிசாசானவன் சர்ப்பத்துக்குள்ளாக புகுந்து வந்து
அந்த ஏவாளை ஏமாற்றினான் என்று நாம் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சர்ப்பமானது மனிதனுடைய பாஷையை பேசிட்டு, மொழியை பேசிட்டு. அப்படியானால் ஆதாம் ஏவாள் 2 பேரும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரும் தேவதூதர்களும் பேசினார்கள். இன்னொரு மனித சத்தத்தை கேட்ட உடனே ஏவாள் பிரமித்து போனாள். அந்த பாம்பு பேசினது ஒருவேளை வேதத்தில் இதெல்லாம் எழுதவில்லை நான் நினைக்கிறேன். அப்பொழுது இந்த பழத்தை நீ புசித்து சாப்பிடமா என்று அந்த பாம்பு சொல்லிட்டு, இதோ அந்த பழத்தை புசித்து சாப்பிட்டு, நான் பேசாத பாம்பு, நான் பேசுகிறேன். காரணம் அந்த பழத்தினுடைய மகிமை, அதை நான் புசித்திருக்கிறேன். இப்பொழுது நான் பேசவில்லையா? ஆகவே நீ இதை புசித்து விட்டாய், நீ தேவதூதர்களைப் போல் ஆகிவிடுவாய். தேவதூதர்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். ஏவாளுக்கு ஒரு ஆசை, அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை. அவர்களைப் போல் ஆகி பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆதாம் ஏவாளும் பரலோகத்துக்கு போகல. ஆண்டவருடைய சன்னிதானத்துல போக வேண்டிய தருணத்துல தான் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். சாத்தான் அதற்கு பதிலாக போனான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஏவாள் அந்த பாம்பினுடைய பேச்சை கேட்டு, நான் முன்னாலேயே சொன்னேன், அதற்கு முன்னதாக யாருமே பொய் பேசவில்லை. ஆகவே இந்த பாம்பு சொன்னது உண்மை என்று நம்பி அந்த ஏவாள் சாப்பிட்டார். அந்த சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வெளிச்சம் என்ற உடை, அவர்களை சுற்றி வெளிச்சம் மூடியிருந்தது. தேவதூதர்களைப் போல அந்த வெளிச்சத்தின் உடை அவர்களை விட்டு அகன்று போயிற்று. அப்பொழுது அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று கண்டு அத்திலையை பறித்து குடித்துக் கொண்டார்கள் என்று இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த பாவம் வந்த விதத்தை பற்றி நம்முடைய தமிழ் கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த வேதத்தினுடைய உண்மைகள் எல்லாம் எல்லா மார்க்கத்திலுமே சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா மார்க்கத்திலும் உண்மை உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஒருவர் பாடுகிறார், வாழைப்பழம் தின்று வாய் நோகுது என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவுனக்கு வந்ததடி. தாழைப்பழம் தின்று சாவுனக்கு வந்ததினால் வாழைப்பழம் தின்றால் வாழ்வுனக்கு வாராதோ என்று பாடினார். இந்த ஒரு சிறிய பாட்டை நான் படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வாழைப்பழம் தின்று சாவு வந்தது, அப்படியானால் பழம் தின்று சாவு வந்தது என்று எங்கே இருக்கிறது? நான் அநேக வேத புத்தகங்களை தேடி பார்த்தேன். அநேக மடாதிபதிகளை போய் பார்த்து சந்தித்து இந்த பாட்டுக்கு விளக்கம் கேட்டேன். என்னமோ இந்த சிறிய பாட்டு என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. இதனுடைய பொருள் என்ன என்று நான் அநேகமாக எல்லா இடங்களிலும் போய் தேடி பார்த்தேன். யாரும் அதற்கு பதில் சொல்லவில்லை. பின்னான காலங்களிலே இந்த வேத புத்தகம் எனக்கு கிடைத்த போது, அதை நான் வாசிக்க ஆரம்பித்த போது, அதனுடைய துவக்கத்திலேயே இந்த பழத்தை தின்று அந்த பாவம் வந்தது என்பதை படித்தவுடனே எனக்கு அது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. வாழைப்பழம் என்று சொன்னால் வாழ்வழிக்கிற பழம், ஜீவ விருட்சத்தினுடைய கனி. அந்த வாழைப்பழம் தின்று வாய் நோகுது என்று சொல்லி, அதாவது உனக்கு சோர்ந்து போய் அல்லது நீங்க சலித்து போய் தாழைப்பழம் தின்றாயோ, தாழ் என்று சொன்னால் தமிழ்ல கீழ்ப்படியாமை என்று பொருள். கீழ்ப்படியாமையின் பழத்தை நீ சாப்பிட்டாயா, உனக்கு சாவு வந்ததே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் திரும்பவும் அந்த வாழைப்பழத்தை, இந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நீ புசிப்பாயானால் நீ மறுபடியும் வாழ மாட்டாயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருமறை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகும் காலத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். அங்கு கடைசி புத்தகமாக வெளியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறேன். கடைசி பக்கம், புதிய ஏற்பாட்டின் கடைசி பக்கம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் சீக்கிரமாக ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஜீவ விருட்சத்தின் பழத்தை எடுத்து புசிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த பழத்தை புசித்து அவர்கள் சாகாமல் நித்தியமாக வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கற்பனைகளையும் அவருடைய வசனங்களையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அந்த விசேஷமான அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆகவே திருமறை பாவம் எப்படி வந்தது என்பதை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் உலகத்தில் வேறு எந்த வேத புத்தகத்தில் ஆனாலும் சரி, அல்லது சரித்திரங்களிலே ஆனாலும் சரி, இந்த உலக தோற்றம் எப்படி, இந்த பாவம் வந்தது எப்படி, இந்த மக்கள் எங்கெங்கு வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி, எந்தெந்த நாடு உண்டாயிற்று, நம்முடைய மூதாதையர்கள் யார் என்று இப்படிப்பட்ட கருத்துக்களை இந்த திருமறை ஒன்றுதான் இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்கு சொல்கிறது. சொல்ல போனால் இந்த உலக சரித்திரத்தினுடைய விசேஷமான உண்மையான காரியங்கள் இந்த வேதத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. வேற இந்த உலகத்தில் வேற எந்த புத்தகத்திலும் அது எழுதப்படவில்லை. நீங்கள் யார், எங்கிருந்தே வந்தீர்கள், இந்த உலகம் எப்படி தோன்றிற்று,
இந்த உலகத்தில் மக்கள் எங்கே தோன்றினார்கள், எங்கே இருந்து வந்தார்கள், நாம் எல்லாம் எந்த ஜாதியில இருந்து வந்தோம், யாருடைய குடும்பத்தில இருந்து வந்தோம், தமிழ் மொழி அது எங்கே இருந்து வந்தது, இப்படிப்பட்ட கருத்துக்கள் இந்த உலகத்தின் தோற்ற, இந்த உலகத்தின் ப்ரீ ஹிஸ்டாரிக் அந்த சரித்திரம் எல்லாம் இந்த வேத புத்தகத்தில் தான் அடங்கியிருக்கிறது. இந்த வேத புத்தகம் இல்லாவிட்டால் நாம் எங்கே இருந்து வந்தோம், எங்கே போகிறோம், என்ன என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு அநேகர் அதனால தான் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும், பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்து விட்டால் நாம் எங்கே இருந்து வந்தோம், நாம் யார், ஆண்டவர் என்பவர் யார் என்று இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் போய்விடும். ஆகவே கடவுளை பற்றியோ நாம் நினைப்பதற்கு முடியாது என்று அவர்கள் தெரியாமல் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே இந்த பாவம் உண்டான கதையை பற்றி அங்கே வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தான். அவனுடைய பிள்ளைகள் அனைவரும் அந்த ஆதாமை எப்பொழுதுமே திட்டினார்கள். உன்னால் தானே பாவம் வந்தது, இல்லாவிட்டால் நாங்கள் சந்தோஷமாயிருப்போமே, சமாதானமாயிருப்போமே. 930 வருடங்கள் ஆதாம் அழுது கொண்டே வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அழுது கொண்டு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவதாக அந்த சாத்தான் அந்த சொன்ன காரியத்தை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். The first preaching of Satan. சாத்தானுடைய முதல் பிரசங்கம் இந்த உலகத்துல என்ன தெரியுங்களா? அங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அந்த முதல் பிரசங்கத்தை அங்கு நான் வாசிக்கிறேன். ஏவாளுக்கு அந்த முதல் பிரசங்கத்தை அவன் செய்தான். அதுல என்ன செய்தான்? 4வது வசனத்துல, 3வது வசனத்துல வாசிக்கிறேன். 2 ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். அப்படியானால் முதலாவதாக சாத்தான் செய்த பிரசங்கம் 2 கருத்துக்கள். ஒன்று, நீங்கள் சாகவே சாவதில்லை. இன்னொரு கருத்து, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். இந்த 2 கருத்துக்களும் இன்றைக்கு உலகத்தின் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றன. உலகத்தின் மக்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள்? நமக்குள் ஆத்மா என்று இருக்கிறது, அது சாகாது. ஆத்மா என்பது சாகவே சாகாது. அப்புறம் இந்த உலகத்தின் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அறிஞர்கள், ஞானவான்கள், நமக்குள்ளாக கடவுள் தத்துவம் இருக்கிறது. நாம் யார்? நாம் எல்லாரும் கடவுள் தத்துவம் உள்ள மக்கள். The spark of life, the spark of divinity. அந்த தெய்வத்தினுடைய ஒரு சிறிய பொறி நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறது. அதனால நாம் எல்லாம் யார்? நாம் எல்லாம் கடவுள்கள். We are all gods. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடவுளாகி மாறி கடைசியில் கடவுளாகி விடுவோம். இந்த 2 கொள்கைகள் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? செத்து கொண்டு சாவீர்கள். உடனே சாவு வராது. You will die. நீ செத்து போவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சாவு உனக்குள்ளாக தோன்றிவிடும். சிறிது சிறிதாக நீ செத்து மடிந்து போவாய் என்று அதனுடைய பொருள். ஆகவே இன்றைக்கு மனிதன் சாவான் என்பது ஆண்டவர் சொன்னது. இந்த பிசாசு சொன்னது அவன் சாவதில்லை என்று சொன்னது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட கிறிஸ்தவர் மக்கள் மத்தியிலே கூட என்ன நினைக்கிறார்கள்? ஆத்மா என்பது சாவதில்லை. ஒரு மனிதன் செத்து போனால் அந்த ஆத்மாவானது அங்கிருந்து விடுபட்டு அப்படியே ஆகாயத்தில் அலைகிறது. நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த ஆத்மாவானது அநேகர் நம்புகிறதை போல இன்னொரு பிறவி எடுத்து விடுகிறது. இன்னும் சிலர் நினைக்கிறார்கள் அந்த ஆத்மாவானது அப்படியே அலைந்து திரிகிறது, அது சாகாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் திருமறை திட்டவட்டமாக ஆண்டவர் சொன்னதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 979 பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 979, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, இந்த 18ஆம் அதிகாரத்திலே தகப்பன் பிள்ளையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசும்போது சொல்லுகிறார், 18ஆம் அதிகாரம் 4வது வசனம், இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்மாவே ஆகும். அப்படி என்றால் திருமறை சொல்வதை கவனிங்க.
ஆண்டவர் சொன்னார், நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். நீ சாவது உறுதி, திண்ணம். ஆனால் இங்கு பிசாசு சொன்னது, நீங்கள் சாகவே சாவதில்லை. யூ cannot die, you will not die. ஆனால் இங்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், பாவம் செய்த ஆத்மாவே சாகும். 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. அப்படியானால் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த போது இதை குறித்து வெகு திட்டவட்டமாக பேசியிருக்கிறார். அதை குறித்து இன்னொரு சொற்பொழிவிலே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். என்றாலும் ஆண்டவர் அந்த பேசின ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 15வது வசனம், 15வது பக்கம், புதிய ஏற்பாடு 15, மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறேன். மத்தேயு 18:28, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிப்பார் ஆண்டவர். அது அழிந்து போகும் என்பதை குறித்து அங்கு நாம் பேசுகிறோம். இன்றைக்கு பிசாசுடைய புல்பிட்டு, அந்த பிரசங்க மேடை உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருந்து ஆத்மா சாவதில்லை சாவதில்லை என்று அங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அடுத்தபடியாக வேதத்தில் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கு ஆபேலும் காயினும் பலி இட போனார்கள். வேதத்தில் என்ன சொல்லுகிறது? காயின் தான் பயிர் செய்த அநேக பழ வகைகளை கொண்டு போய் அங்கே ஆண்டவருக்கு படைத்தார். ஆண்டவரை தொழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனிதனுடைய உலகத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆபேல் என்ற அந்த சகோதரன் ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கொண்டு போய் ஆண்டவருக்கு பலியிட்டார். சரி, இந்த ஒரு சம்பவத்தை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இது ஒரு முக்கிய வாய்ந்த சம்பவம். ஆண்டவர் அந்த காயின் அண்ணன் காயின் அவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுடைய அந்த ஆபேலுடைய பலி, தம்பியினுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்கே எழுதப்படவில்லை அந்த இடத்துல. ஆனால் ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து வேதம் இன்னொரு இடத்திலே பேசுகிறது. வேதத்திற்கு விளக்கம் வேதத்திலேயே தான் இருக்கிறது. அப்படியானால் இன்னொரு இடத்துல வேதம் அதை குறித்து பேசுகிறது. ஏன் ஆண்டவர் தம்பியினுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், அண்ணனுடைய பலியை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இங்கு புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 307வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு 307வது பக்கம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறேன். எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறார். அப்படியானால் விசுவாசத்தினாலே செலுத்தினார். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆடு மாடுகளை ஆண்டவர் கொண்டு போய் பலியிட்டார்கள். அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? எதற்காக ஒரு ஜீவனை கொள்ளுவது? இது இது வதை அல்லவா? ஒரு ஜீவனுடைய உயிரை கொள்ளுவது நல்லதுதானா? ஆனால் திருமறையிலே ஒரு ஜீவனுடைய உயிரை கொடுத்து பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று அநேகர் நினைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாவம் என்பது எப்படி? அந்த பாவத்தினுடைய பலாபலன் எப்படி? அந்த பாவமானது நம்முடைய உயிரை அழித்து விட்டதே. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பிடுங்கி விட்டதே. பாவம் ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எடுத்துவிட்டு நம்மை பரதேசியாக்கி விட்டதே. அப்படியானால் அந்த பாவம் என்கிற அந்த காரியம் எவ்வளவு பொல்லாதது, எவ்வளவு கொடூரமானது. இதை அழிக்க வேண்டும். இந்த பாவத்தை எப்படி அழிப்பது? ஆகவே அந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வம் மனுஷனாக வர வேண்டும். ரிக்குவேதத்திலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் பலியாக வேண்டும். அப்படி அவர் பலியாகும் போது என்னென்ன எப்படிப்பட்டவராக பலியாக இருக்க வேண்டும் என்று ரிக்குவேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்த வேண்டும். அவருடைய ரத்தத்தை சிந்தும் போதுதான் நமக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கிறது, நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக ஆண்டவர் ஒரு கெடாவை கொண்டு வந்து, ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து, அது ஊனமற்ற ஒரு ஆடாக இருக்க வேண்டும், 1 வயதுள்ள ஒரு ஆடாக இருக்க வேண்டும். அதை கொண்டு வந்து அந்த ஆட்டின் மேலே அந்த மகன் தன்னுடைய கையை வைத்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாட்டை கொண்டு போய் ஆசாரியின் கையிலே கொடுக்க வேண்டும். அவன் அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை பிடித்து கொண்டு தேவாலயத்துக்குள்ளே கொண்டு போய் அதை திரைச்சீலே தெளித்து விடுவார். திரும்ப வந்து உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவார். இது அந்த காலத்திலே நடந்த அந்த கோவில் ஆராதனை.
அப்படியானால் இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த அர்த்தம் என்னவென்றால், ஒரு ஆட்டை நீங்கள் தெரிந்தெடுத்து அதை நீங்கள் கொல்லும்போது, ரத்தத்தை பிடிக்கும்போது நீங்கள் 2, 3 பாடங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். நாம் செய்த பாவத்திற்கு அந்த ஆட்டுக்குட்டி சாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். வேறு வழி இல்லை. அப்படியானால் அந்த பாவத்திற்கு நாம் சாக வேண்டும். நாம் சாகாதபடி ஒரு ஆட்டுக்குட்டி சாகிறது. அப்படியானால் பாவத்திற்காக இந்த ஆட்டுக்குட்டியை போல இறைவன் ஒரு உலகத்தில் ஆடாக வந்து அவர் மரிப்பார், ரத்தத்தை சிந்துவார். அப்படியானால் 2வது. 3வது, அந்த ரத்தத்தினாலே மன்னிப்பு உண்டு. அந்த ரத்தத்தை கொண்டு போய் இறைவனிடத்திலே அதை தெளிக்கும் போது, இறைவன் சன்னிதானத்தில் தெளிக்கும் போது, உதாரணமாக நாம் கையை வைத்து ஜெபிக்கும் போது நம்முடைய பாவம் ஆட்டுக்குட்டிக்கு போய்விட்டது என்ற அர்த்தம். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுக்கும் போது அந்த ரத்தத்தில் இந்த பாவம் அந்த தேவாலயத்துக்குள்ளே போய்விட்டது. அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அதனுடைய அர்த்தம். இதுதான் ஆலய வழிபாட்டினுடைய அந்த முக்கிய நோக்கம், முக்கிய கருத்து. ஆகவே இறைவன் வருவார், அவர் ஆட்டுக்குட்டியாக வருவார், அவர் நமது பாவத்துக்காக மரிப்பார், ரத்தம் சிந்துவார். அதனாலதான் நமக்கு மீட்புண்டு, நமக்கு ரட்சிப்புண்டு என்பதை ஜனங்களுக்கு அதை காட்டுவதற்கு எப்படி காட்டுவது? அதை அந்த பாடம் ஒரு பயங்கரமான பாடம் தான். ஆண்டவர் காட்டுவதற்காக, திட்டவட்டமாக காட்டுவதற்காக அந்த ஆட்டுக்குட்டி பலியை அவர் நியமித்தார். அப்படியானால் பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவம் செய்து விட்டாய், உனக்கு சம்பளம் மரணம் தான், நீ மரிக்க வேண்டும். ஆனால் நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி மரிக்கிறது. அதே போல இறைவன் ஆட்டுக்குட்டியாக வந்து மரிப்பார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து தேவாலயத்தை தெளிக்கிற மாதிரி அங்கு ரத்தம் இல்லாமல் மீட்பு இல்லை என்ற இந்த 3 விசேஷமான காரியங்களை மக்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த மிருகங்களை கொலை செய்யத்தக்கதாக ஆக்கினை கொடுத்தார். ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தராசு இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தராசிலே இந்த உலகம் முழுவதையும் ஒரு தராசிலே வைத்து அதுல இந்த உலகத்தின் செல்வங்கள், இந்த உலகத்தின் எல்லாமே அதிலே வைத்து, ஆடு மாடுகள் எல்லாமே ஒரு பக்கம் வைத்து, இன்னொரு தராசில உங்கள் ஒருவரை அங்கே வைத்தீர்களானால் தேவனுடைய பார்வையில நீங்கள் தான் அதிக மதிப்பு. இந்த உலகம் அல்ல. இந்த உலகத்தை விட நீங்கள் தேவனுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்தை விட, இந்த உலகம் எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடான கோடியான ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட இறைவனுடைய பார்வையில ஒரு ஏழை மனிதன், மகனே மகளே, நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனாக தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ பஞ்சையாக இருந்தாலும் சரி, பரதேசியாக இருந்தாலும் சரி, நீ கல்வியற்றவனாக இருந்தாலும் சரி, நீ ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, உலகத்தின் மக்கள் உங்களை தாழ்வாக பார்த்தாலும் சரி, நீ பிச்சைக்காரனாக இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை பார்க்கலும் விலையேறப்பட்டவர்கள். அதனால இந்த உலகத்தின் மிருகங்கள் 1000 செத்தால் என்ன, 2000 செத்தால் என்ன? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜீவ காரணியத்தை பற்றி நாம் பேசுகிறோம். அது உண்மைதான். மிருகங்களை கொள்ளுவது தப்பிதும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய துடித்து சாவும் போது அது எவ்வளவு ஒரு கொடூரமாக இருக்கிறது. அது நான் இல்லை என்று சொல்லலை. ஆனாலும் ஜீவகாரண்யம், நம்ம இந்து மார்க்கத்திலே ஒரு கொள்கை, கொல்லாமை. கொல்லாமை கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று வள்ளுவ நாயனார் பாடினார். அப்படியானால் கொல்லாமை என்பது ஒரு தர்மம், ஒரு பெரிய தர்மம். புத்தர்கள் அதை பெரிய தர்மமாக நினைக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் அதை பெரிய தர்மமாக நினைக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்வி, கொல்லாமை என்று சொல்லும் போது என்ன? இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்கார்கள்? வேதத்திலே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாகவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கற்களுக்கும் உயிர் உண்டு, மண்ணுக்கும் உயிர் உண்டு, தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. இன்றைக்கு நம்முடைய காற்றிலே பறக்கிற காற்றிலே கோடான கோடி உயிரினங்கள் இருக்கின்றன. நாம் சுவாசிக்கும் போது நம்முடைய மூக்கு வழியாக கோடிக்கணக்கான கிருமிகள் போகின்றன. அதுல ஆயிரக்கணக்கான கிருமிகளை நாம் சாக்கடிக்கிறோம். நாம் மூச்சு விடும்போது, நாம் சாப்பிடும் போது ஆயிரக்கணக்கான கிருமிகளை சாப்பிட்டு விடுகிறோம். உங்களுக்கு தெரியுமா? நீங்க சாதத்தை வைத்துக்கொண்டு ஒரு பூதக நாடியை வைத்து பாருங்க. அந்த சாதத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான கோடியான ஜந்துக்கள் இருக்கிறது. சாம்பார் ருசியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ருசியாக இருக்கிற காரியங்களை நீங்க சாப்பிடும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எத்தனை கிருமிகளை அப்படியே விழுங்கி தின்னு விடுகிறோம் தெரியுமா உங்களுக்கு? நடக்கும்போது எத்தனை கோடிக்கணக்கான கிருமிகளை
அங்கே மிதித்து அழித்து விடுகிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த ஜீவன்கள், அந்த கிருமிகளுக்கு ஜீவன் இல்லையா? நாம் சாப்பிடுகிற வெண்டைக்காய், முருங்கைக்காய் இப்படிப்பட்டவைகள் செடியிலிருந்து ஒடிக்கும் போது அதற்கு ஜீவன் இல்லையா? அப்படி என்றால் ஜீவ காருண்யம் என்று சொல்லும்போது மக்கள் இந்த உலகத்தில் ஜீவ காருண்யத்தை அனுஷ்டிக்க முடியுமா? அதை கை கொள்ள முடியுமா? ஒரு நாளும் முடியாது. கொல்லாமை என்று நாம் பார்ப்போமானால் அது எப்படி நாம் அந்த கொல்லாமையை நாம் கை கொள்ள முடியும் என்று தெரியவில்லை எனக்கு. புரியுதுங்களா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க, இந்த ரட்சிப்பு அடைவதற்கு வேண்டிய அவங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும்படி ஆண்டவர் இந்த பலிமுறைகளை கொடுத்த, அந்த பலியை செலுத்தும்படி சொன்னார். ஆகவே இதற்கு விளக்கத்தை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீ அந்த ஆட்டை உடைய ரத்தத்தினாலே ரட்சிக்கப்படுவதைப் போல இறைவன் ரத்தம் செலுத்த வேண்டும். அந்த நீ பாவம் செய்யும் போது பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த ஆடு மரிக்கிறது போல நீ மரிக்க வேண்டும். அப்படி நீ மரிக்காமல் இருப்பதற்காக தேவன் ஆட்டுக்குட்டியாக வந்து உனக்காக தம்முடைய உயிரை கொடுக்க போகிறார், உனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்த போகிறார். அதுதான் ஆராதனை. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை முழுவதும் அதை சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த காயின் ஆட்டு பலியை கொண்டு வரவில்லை, ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கவில்லை. இறைவனுக்கேற்ற ஒரு ஆராதனை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய காயின், ஏன் நான் இந்த பழத்தை கொண்டு வந்தால் என்ன? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே மாதிரி கடவுளுடைய பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் வைத்த சில காரியங்கள், அவைகளை நாம் மாற்றி போட முடியாது, கூட்டி போட முடியாது, குறைத்து போட முடியாது. அவருடைய வழி, அந்த வழியிலே தான் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அங்கு நாம் வாசிக்கிறோம். இன்னொரு காரியத்தை அங்கு வாசிக்கிறோம். ஜனங்கள் பழகி பெறுகிற போது ஒரு காரியத்தை அநேக மக்களுக்கு விளங்குகிறதில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வருஷத்தில் தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்படியானால் இந்த வசனத்தில இருந்து அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? தேவகுமார் என்றால் தேவ தூதர்கள் மனுஷகுமார்த்திகளை கண்டு அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறந்தவர்கள் ராட்சதர்களாக பிறந்தார்கள் என்று அநேகர் நினைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ தூதர்களுக்கு செக்ஸ் கிடையாது. தேவ தூதர்களுக்கு இந்த அவர்களுக்கு இனம் கிடையாது. அதாவது நாம் ஆண்கள் பெண்கள் என்பது போல அவர்கள் இனமற்றவர்களாக இருக்கிறார்கள், செக்ஸ் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தை எல்லாம் பிறக்காது, குழந்தையை பெற முடியாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, அங்கு தேவபுத்திரர் என்றால் இப்பொழுது என்ன சொல்கிறோம்? கிறிஸ்தவர்கள் நாங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கிறோம் இல்லைங்களா? மற்றவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் என்று சொல்கிறோம். அப்படி ஒரு பழக்கம். அதே போல இங்கே தேவபுத்திரர் என்றால் தேவனை சார்ந்தவர்கள் என்ற அர்த்தம், சேத்தனுடைய பிள்ளைகள். மனுஷகுமார் என்றால் மற்றவர்கள். ஆகவே இந்த கருத்தையும் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில விளக்கங்களை நான் அங்கங்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மனுஷ வர்க்கம் அதிகமாக பெருகின போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கு பாவம் அதிகமாக பெருகிட்டு. காரணம் என்ன? மனிதர்கள் அதிக புத்திசாலிகளாக இருந்தார்கள். அந்த காலங்களிலே பிரமாண்டமான அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள். பிரமாண்டமான அறிவும் ஞானமும் இருக்கிற இடத்துல பாவம், பயங்கரமான பாவத்தை அவர்கள் செய்தார்கள். அதை கடவுளாலே பொறுக்க முடியல. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததற்காக அவர் மிகுந்த வருத்தப்பட்டார். இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆகவே ஒரு பெரிய பிரளயத்தை அவர் கட்டளையிட்டார். ஒரு பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்துல இந்த பூர்வீக உலகம் சிருஷ்டிப்பு தொடங்கி 1656 ஆண்டுகள் இருந்த இந்த உலகம் இந்த பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டது. நோவா என்ற ஒரே மனிதன் தன்னுடைய 3 பிள்ளைகளோடு, பையன்களோடு, 3 மருமக்குமார்களோடு, மனைவியோடு 8 பேர் மாத்திரம் ஒரு பேழையை செய்து அதில் தப்பினார்கள் என்று திருமறை சொல்கிறது. இந்த பேழையை செய்து தப்பினார்கள் என்ற இந்த கதை எல்லா மார்க்கத்திலும், பாபிலோனிய மார்க்கத்திலே இருக்கிறது, சைனீஸ் மார்க்கத்திலே இருக்கிறது, எல்லா மார்க்கத்திலேயுமே இந்த கதை இருக்கிறது. ஆகவே இந்த பூர்வ உலகம் அழிந்து பெரிய மாறுதலோடு இந்த உலகம் வந்தது. ஆகவே அன்றைக்கு நான் சொன்னேன், இந்த மலைகள் இவைகள் எல்லாம் எப்படி உண்டாயிற்று என்று. அந்த பிரளயம் வந்த போது திருமறை அதை குறித்து என்ன சொல்கிறது என்று சொன்னால், 40 நாட்கள் ஏராளமாக மழை பெய்தது. இதை ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். எனக்கு அவைகள் எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு எனக்கு நேரமில்லை. ஆகவே 40 நாட்கள் அந்த மழை இரவும் பகலும் பெய்தது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம், 40 நாள் இரவும் பகலும் பூவின் மேல் பெரும் மழை பெய்தது. அதற்கு முந்தி பார்க்கும்போது நோவாவுக்கு 600ஆம் வயதிலே
2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்த நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. அப்படியானால் 2 காரியம். கீழே ஊற்று கண்கள் திறந்தன. நான் சொன்னேன், இந்த பூமி 8000 மைல் விட்டம், அதுல இந்த பக்கம் 2000 மைல், இந்த பக்கம் 2000 மைல் மலைகள், அங்கே பாறைகள் எல்லாம் இருந்தன. 4000 மைல் வேக்கும் அங்கே சூனியமாக இருந்தது. அதுல ஏராளமான தண்ணீர் இருந்தது, தண்ணீர் நிரம்பி இருந்தது. இப்பொழுது அந்த தண்ணீர் எல்லாம் வெளியே வந்தது, ஊற்று கண்கள் திறந்தன. அப்படியானால் இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த போது இந்த உலகத்தின் மேலே தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை பாதியாக பிரித்து மேலே கொண்டு போய் விட்டார். அந்த மேலே உள்ள தண்ணீருக்கும் கீழே உள்ள தண்ணீருக்கும் இடையிலே ஆகாய விரைவை உண்டு பண்ணினார் என்று சொன்னேன். அப்பொழுது மேலே தண்ணீர் அங்கே ஆவியாக இருந்தது. ஆகவே சூரியனுடைய ஒளிக்கதிர் அந்த அந்த ஆவி அடர்த்தியாக இருந்தபடினாலே இந்த உலகம் முழுவதும் அந்த ஒளிக்கதிர் உலகத்திலே உஷ்ணமாக வர முடியவில்லை. இந்த உலகம் முழுவதுமே ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி இருந்தது என்று உங்களுக்கு நான் சொன்னேன். அப்படியானால் அந்த வானத்திலே இருந்த தண்ணீர் அந்த மதகை திறந்தார். அந்த வானத்தில் இருந்த தண்ணீர் எல்லாம் கீழே கொட்டி விட்டது. அந்த பூமி கடியில இருந்த தண்ணீர் எல்லாம் மேலே வந்து விட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே பிரம்மாண்டமான தண்ணீர், அந்த தண்ணீர் பெருகி வந்த போது முதல்ல 3/4 பாகம் நிலமாக இருந்த இந்த உலகம், 1/4 பாகம் மாத்திரம் தண்ணீராக இருந்த உலகம் இன்றைக்கு 3/4 பாகம் தண்ணீராக மாறிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அந்த மழை 40 நாள் பெய்து 150 நாள் தண்ணீர் இருந்தது. 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் நோவாவையும் அவன் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்பொழுது எல்லா மலைகளுக்கு மேலே 15 முழம் உயரம் தண்ணீர் நின்றது. எவ்வளவு தண்ணீர் நின்றிருக்கிறது! அவைகள் எல்லாவற்றையும் அங்கே வற்றி போக பண்ணுவதற்கு காற்றை ஆண்டவர் அனுப்பினார். இந்த காற்றை பற்றி மற்ற இடங்களில் வாசிக்கிறோம். பிரம்மாண்டமான ஒரு காற்று, ஊழி காற்று என்று அதற்கு பெயர். அந்த காற்று இந்த உலகத்தை அப்படியே அசைத்தது, பிரம்மாண்டமாக உருட்டினது. அந்த காற்று என்ன செய்தது என்றால், இந்த பூமியிலே செத்துக்கிருந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் அந்த மண்களை வாரி போட்டு அதை மூடிவிட்டது. அந்த காற்று உலகத்தை பலமாக அசைத்ததினாலே மடிப்பு மலைகள் அப்படியே தோன்ற ஆரம்பித்தன. அந்த காற்று இந்த உலகத்தை பல்வேறு விதமாக என்ன செய்தது என்றால், உலகத்தினுடைய காரியங்களை மாற்றினது. இந்த பூமியினுடைய அச்சு 23 டிகிரி 1/3 டிகிரி சாய்ந்து விட்டது. இதெல்லாவற்றையும் அன்றைக்கு நான் சொன்னேன். எதனாலே என்றால், இந்த பெரிய காற்றினாலே அப்படி ஆனது. இந்த காற்று இந்த பூமியை வேறு உருவத்தோட அங்கே அமைத்து போனது என்று நாம் விவிலியத்திலையும் இங்கு விஞ்ஞானத்திலையும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அங்க பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த உலகம் முழுவதுமாக மாறிவிட்டது. பண்டைய உலகம் மாதிரி இல்லை. இதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் பேசும்போது என்ன சொல்கிறார்? 323வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 323. அங்கு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். 5வது வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்படியானால் ஜலப்பிரளயம் வந்தது பூர்வ உலகம், ஓல்டு என்று அங்கே போற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் இருக்கிற உலகம் முந்திய உலகம் போலல்ல, இது மாற்றப்பட்ட ஒரு உலகம். இது பிந்தி வந்த ஒரு உலகம். முந்தி வந்த உலகம் ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்றெல்லாம் உங்களுக்கு நான் விவரித்து சொன்னேன். ஆகவே இந்த பிரளயம் வந்த அப்புறம் 3 பங்கு உலகத்தில 3/4 பாகம் கடலாக மாறிவிட்டது. பிரம்மாண்டமான சமுத்திரங்கள். அந்த காற்றினுடைய அந்த வல்லமையினாலே பூமி அதிர்ந்து மலைகள் எழும்பி பிரம்மாண்டமான மலைத்தொடர்கள் அங்கு வந்தது. இந்த காற்று அதிகமாக வீசினதுனால பட்டணங்கள் பயிர் நிலங்கள் எல்லாம் அப்படியே மக்கி மூடி போய் அங்கு என்ன ஆனது? வனாந்தரங்கள் அநேகம் தோன்ற ஆரம்பித்தன. நான் சொன்னேன், இந்த உலகம் பிரளயம் வரும் வரைக்கும் மழை கிடையாது. அதை உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். அப்படியானால் முந்தின காலத்தில் மழை கிடையாது. அந்த பிரளயத்தின் போதுதான் மழை உண்டானது. அந்த மழை இப்பொழுது நமக்கு வந்து இந்த பிரம்மாண்டமான மழை பெய்து பூமியின் மேல்பரப்பில் இருக்கிற நல்ல சத்துள்ள மண்கள் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு கடலுக்கு போய் விடுகிறது. ஆகவே பூமியானது சக்தி இழந்திழந்து கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வனாந்தரங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அதற்கு முன்னதாக பூமியில இருந்து தண்ணீர் வந்து உலகம் முழுவதையும் நனைத்தது. உலகம் முழுவதும்
நன்றாக இருந்தது, செழிப்பாக இருந்தது. இப்பொழுது அந்த சிஸ்டம் மாறி மழை பெய்ய ஆரம்பித்தது. சில இடங்களிலே பெய்யும், சில இடங்களிலே பெய்யாது. ஆகவே பூமியிலே வனாந்தரங்கள் உண்டாயிற்று. பூமியிலே அங்கு முக்கால்வாசி நிலம், 2 பங்கு நிலம், இன்றைக்கு இருக்கிற பூமியிலே 2 பங்கு நிலம் மனித வாழ்க்கைக்கு ஒத்ததாக இல்லை. மனித வாழ்க்கை வாழ்வதற்குரிய நிலமாக இல்லை. இன்றைக்கு மனித வாழ்க்கை இருக்கிற இடமெல்லாம் இருக்கிற பூமியில 1/4 பங்கு பூமியில அதுல 1/3 பாகம் தான் மனிதர்கள் வாழ்கிற இடமாக இருக்கிறது, ஹேபிட்டபிள் பிளேஸ். மற்ற 2 பாகம் மக்கள் வாழ முடியாத வனாந்தரங்களும் மலைகளும் காடுகளும் நிறைந்த பாகங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிரம்மாண்டமான மரங்கள் எல்லாம் புதையுண்டு போய் நிலக்கரியாக மாறி பெட்ரோல் முதலான காரியங்களாக மாறினது. இவைகளெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த பிரளயம் உலகத்தில் வந்தது என்பதற்கு இவைகளெல்லாம் அத்தாட்சிகளாக இன்றைக்கு இருக்கின்றன. வேதம் அதை குறித்து வெகு திட்டவட்டமாக நமக்கு பேசுகிறது. இந்த உலகம் அந்த பிரளயத்துக்கு பிற்பாடு மாறி போனது என்பதை குறித்து வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கே சொல்லுகிறது. இதற்கெல்லாம் இது அத்தாட்சிகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பிற்பாடு 1656 வருஷத்துக்கு பிற்பாடு இவைகளெல்லாம் நடந்தது. இவைகளுக்கு அநேக விஞ்ஞான நிரூபணங்கள் இப்பொழுது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது இந்த நம்முடைய பொருளுக்கு வருவோம். நோவாவினுடைய பிள்ளைகள் 3 பேர். அப்படியானால் இந்த உலகத்தினுடைய இப்பொழுது இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த 3 மக்களிடத்துல இருந்து தோன்றினவர்கள் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த மனித இனத்தை ஆராய்ந்து பார்த்த விஞ்ஞானிகள், அறிஞர்கள் இதை குறித்து திட்டவட்டமாக அது அப்படித்தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நோவாவுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளை பற்றி 10ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. அப்படியானால் 3 பிள்ளைகள். ஒருவன் பெயர் சேம், இன்னொருவன் பெயர் காம், இன்னொருவன் பெயர் யாப்பேத். இந்த 3 பேரும் யோவாவினுடைய பிள்ளைகள். இப்பொழுது இருக்கிற எல்லா மக்களும் இந்த 3 பேரிடத்திலிருந்து தான் வந்தவர்கள். இன்றைக்கு நாம் என்னமோ ஜாதி சமயம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் இந்த ஜாதி சேர்ந்தவன், அந்த ஜாதி சேர்ந்தவன் என்று. ஆனால் சரித்திர ஆசிரியர்களுக்கு தெரியும், நாம் இந்த உலகத்துல 3 ஜாதி தான், 3 பிரிவாகத்தான் இருக்கிறது. அதை இன்றைக்கு உடல் வல்லுநர்களும் இன்றைக்கு விஞ்ஞானமும் அதை ஒத்துக்கொள்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் இன்றைக்கு 3 வகையாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு வகையை சேர்ந்தவர்கள் சேமனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு செமெட்டிக் என்று பெயர், செமெட்டிக் ரேஸ் என்று பெயர். அவர்கள் உடைய உடம்பு, வாகு ஒரு விதமாக இருக்கிறது. அடுத்தபடியாக காம். அந்த காம் என்பவன், அவன் இன்றைக்கு நீக்ரோ மக்களுக்கெல்லாம் தகப்பன். நீக்ரோக்கள், அந்த நீக்ரோ என்ற ஒரு இனம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய உடம்பு இன்னொரு மாதிரியாக இருக்கிறது. மூன்றாவதாக யாப்பேத். அந்த யாப்பேத்தினுடைய பிள்ளைகள் இந்தோ ஆரியன்ஸ் என்று அவர்களுக்கு பெயர், இந்தோ ஆரியன்ஸ் என்று பெயர். இந்த 3வது மகனுடைய உருவம் மக்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் 3 ஜாதிகள் தான். ஔவையார் பாடினார், ஜாதி 2 வேறில்லை என்று. ஆனால் இந்த நில உடல் பிரகாரமாக பார்த்தால் இந்த 3 ஜாதிகள் இன்றைக்கு பல்வேறு விதமாக மக்களாக பிரிந்து இன்றைக்கு வாழ்கிறார்கள். இந்த 3 ஜாதிகளை பற்றி நோவா இறப்பதற்கு முன்னதாக, தான் இறந்து போவதற்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொன்னார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். இறந்து போவதற்கு முன்னதாக அந்த 3 பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக அங்கு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10வது பக்கம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறேன். 25. கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பார். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். கானான் அடிமையாயிருப்பான், அடிமையாயிருப்பான், அடிமையாயிருப்பான் என்று 3 முறை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கானானுடைய பிள்ளைகள் தான் நீக்ரோக்கள், நீக்ரோ வம்சத்தை சேர்ந்தவர்கள். இது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது! இப்பொழுதுதான் சற்று அவர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. இத்தனை வருஷ காலமும் அந்த நீக்ரோக்கள் அடிமைகளுக்கு அடிமைகளாகத்தான் இருந்து கொண்டு வந்தார்கள்.
அவர்களுடைய முடிவு என்ன என்பதை பற்றி வேதத்தில் மற்ற தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த கானான் சபிக்கப்பட்டவன், அவன் அடிமையாக இருப்பான் என்பது எவ்வளவு திண்ணமாக நிறைவேறி இருக்கிறது. சேமனுடைய தேவன், அப்படி என்றால் சேமனுடைய சந்ததியில் தான் ஆண்டவர் வருவார். அதே போல இன்றைக்கு சேமனுடைய சந்ததியார்கள் யார்? எபிரேயர்கள், இஸ்ரேலர்கள், அரபியர்கள், சீரியர்கள், இப்படிப்பட்டவர் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில இருக்கிறவர்கள் தான் சேமனுடைய சந்ததிகள், செமைட்ஸ். அவர்கள் மூலமாக தான், அவர்கள் வழியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யாப்பேத்தின் கூடாரத்தை ஆண்டவர் விருத்தியாக்குவார் தேவன். அப்படியானால் இன்றைக்கு யாப்பேத்தினுடைய பிள்ளைகள் யார்? ஆசியாவிலே இருக்கிறவர்கள் எல்லாம், ஐரோப்பாவிலே இருக்கிறவர்கள் எல்லாம், அமெரிக்காவிலே இருக்கிறவர்கள் எல்லாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் யாப்பேத்தினுடைய பிள்ளைகள். அப்படியானால் யாப்பேத் என்ற அந்த அவனுடைய சந்ததி இன்னைக்கு ஏராளமாக பெருகிற்று. இந்தியர்கள் அந்த யாப்பேத்தினுடைய இனத்தை சார்ந்தவர்கள். நாம் யாப்பேத்தினுடைய பிள்ளைகள். ஒருவேளை சீதோஷ்ண நிலைமையில ஜப்பான்காரர்கள், மற்றவர்கள் மங்கோலியர்கள் வித்தியாசமாக இருந்த போதிலும் நாளடைவில் நாம் எல்லாருக்கும் அந்த எலும்பு, அந்த தோற்றம், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது என்று உடல் வல்லுநர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே நாம் யாவரும் யாப்பேத்தினுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, விஞ்ஞானம் நமக்கு அதை விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த யாப்பேத் என்பவனுடைய ஆரியர்கள் வம்சத்தை சார்ந்த இண்டோ ஹாரியன்ஸ் என்று பெயர். இந்த செமிட்டிக் ரேஸ்ல இருந்து அவர்களுக்கு சால்பிக் ரேஸ் என்று பெயர். அப்படியானால் இன்றைக்கு தமிழ் மக்களாகிய நாம் யாப்பேத்தினுடைய பிள்ளைகள் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு விசேஷமாக அங்கே நமக்கு பேசுகிறது. அப்படியானால் இந்த 3 ஜாதிகளை பற்றியும் திருமறை விசேஷமாக நம்ம சொல்கிறது. அது பற்பல ஜாதியாக பிரிந்து வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல இந்த உலகத்தில் தோன்றிட எல்லா நாடுகளின் முற்பிதாக்களை பற்றின அட்டவணை அங்கே இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்திலே தான் எல்லா ஆதியும் இருக்கிறது. The origin of everything is here in the Bible. இந்த வேதத்திலே தான் எல்லா விதமான ஆரம்பமும் அங்கே நாம் பார்க்கிறோம். வேற எங்குமே கிடையாது. ஆகவே இந்த வேதத்தில் எந்தெந்த ஜாதி, எந்தெந்த தேசம், அவர்கள் எப்படி இருந்தார்கள், எங்கே வந்தார்கள் என்றெல்லாம் இந்த 5ஆம் அதிகாரத்திலே அங்கு விவரமாக அங்கு நமக்கு போடப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலே இவளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். யாப்பேத்தின் குமாரர் கோமார். அந்த கோமார் என்பவர்கள் யார் என்று நாம் பார்க்கிறோம். கிரிமியர், துருக்கி நாட்டை சார்ந்தவர்கள் கோமார் என்று. அப்புறம் மாகோகு என்பவர்கள் யார் என்றால் ரஷ்யர்கள். அப்புறம் மாதா என்பவர்கள் யார் என்றால் ஈரானியர்கள். இப்படி நாம் பார்த்து கொண்டே போனால் அங்கு 4வது வசனத்திலே யாவான் என்பவர் யார் என்றால் கிரேக்கர்கள். அப்புறம் தர்சீஸ், எலிசா என்பவர்கள் யார் என்றால் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்கள். குஷ் என்பவர் யார் என்றால் எத்தியோப்பியாவை சார்ந்தவர்கள். இப்படி இதெல்லாம் எனக்கு சொல்வதற்கு நேரமில்லை. இன்றைக்கு இருக்கிற ஜாதிகள் எல்லாம் எங்கே தோன்றினார்கள், அவர்கள் யார் என்பதை இந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல நாம் விசேஷமாக நாம் வாசிக்கிறோம். இந்த ஆராய்ச்சியில நீங்கள் வாசித்தபடி தமிழ் மக்களுடைய முன்னோடிகள் யார் என்றால் ஸ்லாவிக் ரேஸ் என்ற ஒரு சந்ததியில இருந்துதான் தமிழர்கள் இனம் வந்தது என்பதை இன்றைக்கு தமிழ் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார்கள். இங்க இதை குறித்து நான் அதிகமாக பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. அப்படியானால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் இவைகள் எல்லாம் ஜாதிகளின் தோற்றம் முழுவதும் அங்கே இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்துல இப்படி ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லோரையும் பற்றி அங்கே பேசிக்கொண்டே வரும்போது ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்கிறார். அதை 10ஆம் அதிகாரத்திலே நாம் விவரமாக படிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் அங்கு 8வது 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். கூஸ் நிம்ரோத்தை பெற்றார். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானார். இந்த நிம்ரோத் என்பவனை பற்றி நாம் சரித்திரத்திலே என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த நிம்ரோத் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணினவர், பாபிலோனை கட்டினவர். இந்த நிம்ராத்
தன்னுடைய மக்களை கூட்டிக் கொண்டு பாபேல் கோபுரத்தையும் இவன் தான் கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். இவன் இங்க பாருங்க 9வது, இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகவே சரித்திரம் நமக்கு என்ன சொல்கிறது? மக்கள் பெருகின போது மிருக இனங்கள் அதிகமாக பெருகி மக்கள் வாழ்ந்த இடத்திலே வந்து தொந்தரவுகள் செய்தன, ஜனங்களுக்கு இடையூறுகள் கொடுத்தன. ஆகவே நிம்ராத் என்ற அந்த பலசாலி பட்டணங்களை முதலாவதாக கட்ட ஆரம்பித்தார். சுவர்கள் போட்டு கட்டி அந்த மிருகங்கள் இடத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றின. சிட்டி ஸ்டேட்ஸ், அந்த பட்டணத்தின் அரசியல், அந்த காலத்திலே பட்டணத்திற்கு ஒரு அரசியல் இருந்தது. அதை முதலாவதாக நிம்ரோத் தான் அதை தோற்றுவித்தார். அந்த சிட்டி ஸ்டேட்ஸ் அநேகம் சிட்டி, அந்த பட்டணங்கள் பட்டண அரசு சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யமாக நிம்ரோத் தான் அதை முதலாவதாக கொண்டு வந்து பாபிலோன் என்ற இடத்துல இருந்து அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அவன் ஸ்தாபித்தார். அப்படியானால் இந்த நிம்ரோத்தை பற்றி சரித்திரம் ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறது. இந்த நிம்ரோத்தை ஜனங்கள் அதிக மதித்தார்கள், அதிக மதிப்பு கொடுத்தார்கள். ஏனென்றால் அவன் அநேக நல்ல காரியங்களை செய்தார், ஜனங்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். திடீரென்று அவர் இறந்து போன போது இந்த ஜனங்கள் அதிகமாக வருத்தப்பட்டார்கள். அந்த நிம்ரோத்துக்கு ஒரு மனைவி இருந்தால், செமிராமிஸ் என்று சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு மகள். அந்த செமிராமிஸ் என்ன செய்தால், ஜனங்கள் இப்படி வருத்தப்படுவதை பார்த்து திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. அவள் ஜனங்கள் மத்தியில சொன்னான், நிம்ரோத் என்பவர் இறந்து போகவில்லை, அவர் இந்த பூமியினுடைய சடலத்தை விட்டுவிட்டு சூரியனுக்கு போய்விட்டார். அவர் இப்பொழுது சூரியன்ல இருக்கிறார். சூரியன்ல இருந்து உங்களுக்காக அவர் என்ன செய்கிறார், அவர் சண்டை போடுகிறார். இந்த சூரியன் அப்படியே அஸ்தமிக்கும் போது சூரியன் எங்கே போகிறது என்று அந்த ஜனங்களுக்கு தெரியல. ஆகவே அந்த சூரியன் பாதாளத்துக்கு போய் நிம்ரோத் பாதாளத்தில் அந்த பிசாசுகளோடு கெட்ட ஈவில் ஓடு சண்டை போட்டு அவைகள் வந்து உங்களை தீங்கு செய்யாதபடி சண்டை போட்டு விட்டு காலையிலே அவன் எழுந்திருக்கிறான் என்று சொன்னான். இதுதான் சூரிய வணக்கத்தினுடைய ஆர்வமாக ஆயிற்று என்று சரித்திரம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் முதல்ல அவர்கள் சூரியனை வணங்கவில்லை. இந்த நிம்ராத்தினுடைய கதைக்கு பிற்பாடு நிம்ராத் தான் சூரியனில இருந்து தங்களுக்காக அவர் பாடுபடுகிறார், கெட்ட பிசாசுகளோடு சண்டை போட்டு நம்மை காப்பாற்றுகிறார் என்று நினைத்து அந்த சூரிய வணக்கத்தை ஆரம்பித்தார்கள். 3 வருஷம் கழித்து அந்த சேராம் மெரீஸ் என்று சொல்லப்பட்ட அந்த பெண் கர்ப்பவதியானார். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது எப்படி புருஷன் இல்லாமல் கர்ப்பவதியாக முடியும்? அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர், நிம்ராத்தினுடைய அந்த வல்லமை எனக்குள்ளாக வந்து இந்த குழந்தை நிம்ராத்தின் மூலமாக உண்டானது என்று அவள் சொன்னார். ஜனங்கள் அதை நம்பினார்கள். ஆகவே அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் காட்ஸ் மதர், த மதர் ஆஃப் காட் என்று ஒரு பட்ட பெயர் அந்த பெண்ணுக்கு வந்தது. இவைகள் எல்லாவற்றும் எதுக்காக சொல்கிறேன், அநேக மார்க்கங்களுடைய தோற்றம் இந்த நிம்ராத்தின் மூலமாக அங்கே வந்தது. ஆகவே பாபிலோன் என்ற இடம், அந்த அரசு அநேக மார்க்கங்களை இந்த விதமாக அங்கே தோற்றுவித்தது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது பூமி எல்லாம் ஒரே பாஷையாக இருந்தது. அது என்ன பாஷை என்று எவ்வளவு ஆராய்ச்சி செய்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். ஆண்டவர் அதை கட்ட வேண்டாம் என்று சொன்னார். பூமி எங்கும் போய் குடியிருங்கள் என்று சொன்னார். அந்த ஜனங்கள் கேட்கவில்லை. ஆகவே பாபேல் கோபுரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், கட்டினார்கள். அந்த பாபேல் கோபுரத்தை வானளாவி கட்டினார்கள். அதை பார்த்து ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் சாம்ராஜ்யம் செய்யலாம் என்று நினைத்தார்கள். கடவுளுடைய கற்பனை கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழே வந்து இடி மின்னல்கள் அந்த கட்டடத்தை இடித்தன. அந்த பாஷைகளை மாற பண்ணினார் என்று இருக்கிறது. வேறு பாஷைகள் அப்பொழுது வந்தது. அவர்களுக்கு பாஷைகள் மாற்றம் அங்கே இருந்தது. 7வது வசனத்திலே வாசிக்கிறேன், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அந்த பாஷையை தாறுமாறாகிவிட்டது. அப்பொழுது அந்த கட்டடம் கட்டுறதை நிறுத்தி விட்டார்கள். செம்மன் கொண்டு வா என்றால் அவன் வேற எதையே கொண்டு வந்தான். பாஷைகள் புரிந்தன. இன்றைக்கு பாஷை வல்லுநர்கள், மொழி வல்லுநர்கள் இதை வெகுவாக ஆராய்ந்து பார்த்து என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள், இந்த பாஷைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே இடத்திலிருந்து வந்தது.
ஆல் த லாங்குவேஜ் ஹேஸ் a காமன் ஆரிஜின். ஒரே இடத்திலிருந்து வந்தது. இந்த பாஷைகளுடைய கிராமர், இலக்கணம், அந்த இலக்கணத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், அந்த இலக்கணம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எல்லாம் ஒரே பொதுவான இடத்திலே இருந்து வந்தது என்று. மிஸ்டர் சுவிசேஷமுத்து என்று ஒருவரை நான் சந்தித்தேன். திருநெல்வேலி பக்கத்திலே சிலப்பூர் என்ற ஒரு இடத்திலே இருந்தார். அவர் ஒரு என்ஜின் டிரைவராக வேலை செய்து கொண்டு வந்தார். அவர் 27 பாஷைகளை பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சங்கீதம் வாசிப்பார். எல்லா விதமான சங்கீத கருவிகளையும் அவர் வாசிப்பார். அப்பொழுது நான் அதிக ஆச்சரியப்பட்டேன். எப்படி இவைகள் எல்லாம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், அவர் என்கிட்ட சொன்னார், எல்லா ஒரு 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 காமன் மெத்தட் இருக்கிறது. இந்த பாஷைகளை நீ பேச வேண்டும் என்றால் ஒரு பேசிக் ஐடியா ஒன்று இருக்கிறது, அடிப்படையான ஒரு தத்துவம். அதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் எல்லா பாஷைகளையும் நீங்கள் பேசிவிடலாம் என்று சொன்னார். அதே மாதிரி மியூசிக் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் போடுகிறீர்களே எப்படி என்று கேட்டால், அதற்கும் ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம் இருக்கிறது. அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் எந்த மியூசிக்கும் நீங்கள் போடலாம் என்று சொன்னார். அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். நான் இந்த விதமான கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒரு இடத்திற்கு போய் 3 மாதம் கழித்து நான் போன போது, அவர் திடீரென்று எங்கேயோ காணாமல் போய்விட்டார். எப்படி போனார் என்று தெரியாது. அதை தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் அதுக்கு அதிக வருத்தப்பட்டேன். ஆகையால நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த பாஷைகள் எல்லாமே ஒரு இடத்திலிருந்து வந்தது. அந்த முக்கியமான ஒரு தத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டால் எல்லா பாஷைகளையும் நாம் பேசிவிடலாம். இன்றைக்கு அந்த பாஷைகள் முதலாவதாக ஆராய்ச்சி செய்து என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள்? 8 பாஷைகள் உலகத்தில் முதலாக தோன்றினதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று எபிரேய பாஷை, 2வது லத்தீன் பாஷை, 3வது ஆப்பிரிக்கானா என்ற ஆப்பிரிக்க மொழி, 4வது சைனா பாஷை, 5வது தமிழ், 6வது சமஸ்கிருதம், 7வது ஜெர்மானிக் லாங்குவேஜ் என்று இந்த 8 பாஷைகள் தான் உலகத்தில் முதலாவதாக வந்தது என்று அறிஞர்கள் அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலே தமிழ் மொழி ஒன்று. தமிழ் மொழிதான் உலகத்தின் முதல் மொழி அல்ல. உலகத்திலே தோன்றின அந்த பாபேல் கோபுரத்திலே தோன்றின அநேக பாஷைகளிலே, அந்த 8 பாஷைகளிலே தமிழ் மொழி முதல் அங்கே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். கல் தோன்றா மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றி மூத்த தமிழ் என்று நாம் சொல்லுகிறோம். அதை பற்றி நாம் பெருமைப்படுகிறோம். என்றாலும் இன்றைக்கு வடநாட்டவர்கள் சான்ஸ்கிரிட் தான் முன்னது, தமிழ் பிந்தி வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சரியல்ல. இந்த 8 பாஷைகள் ஒரே நேரத்திலே தோன்றின. அந்த 8 பாஷைகள் இருந்து மற்ற பாஷைகள் உலகத்திலே பிரிந்தன என்று இங்கு லாங்குவேஜ் ரிசர்ச், அதாவது மொழி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்து இந்த 8 மொழிகளில் இருந்து என்னென்ன பாஷைகள் உலகத்திலே வந்தது என்பதை குறித்து அங்கு கணக்கு போட்டு எழுதியிருக்கிறார்கள். அவையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தமிழ் மொழி உயர்ந்த ஒரு மொழி. நான் ஒரு தமிழனாக பிறந்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தமிழ் மொழியிலே இருக்கிற காவியங்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள் வேறு அநேகமாக எந்த மொழியிலும் நாம் காண முடிகிறதில்லை. இந்த தமிழ் மொழியில விசேஷமாக எனக்கு பிடித்த ஒன்று, அது ஸ்லேடை அணி என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பாட்டி பாடினால் அதுக்கு 2 அர்த்தம் இருக்கும். உயர்ந்து அதிகமாக வளர்ந்த ஒரு மொழியில தான் இந்த ஸ்லேடை இருக்கும். இன்னைக்கு ஆங்கிலத்துல கூட அந்த ஸ்லேடை கிடையாது. அப்படியானால் தமிழ் மொழி ஒரு சீரும் சிறப்பும் வாய்ந்த ஒரு மொழி. இந்த தமிழ் மொழியை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் அவர்கள் ஒன்றாகி வாழ்ந்த போது அவருடைய மார்க்கம் ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தினுடைய பெயர் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். குலம் ஒன்று என்று எண்ணினவர்கள் தமிழர்கள், ஒரே தெய்வம் உண்டு என்று எண்ணினவர்கள் தமிழர்கள். ஆகவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று தமிழ் மார்க்கத்திலே இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற தமிழர்கள் கை கொண்டிருக்கிற மார்க்கம், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கிறிஸ்தவ மார்க்கம் அது வெளிநாட்டிலே இருந்து வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற தமிழர்கள் மத்தியில் இருக்கிற மார்க்கமும் வெளிநாட்டிலே இருந்து வந்ததுதான். ஆரியர்களுடைய மார்க்கத்தை தான் இன்றைக்கு தமிழர்கள் கை கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் தமிழர்களுடைய மார்க்கம் அல்ல. இது ஆரியர்களுடைய மார்க்கம். வெளிநாட்டிலே இருந்து வந்ததுதான் இது. நம்முடைய மார்க்கத்தினுடைய காரியமே வேற. அன்பை தெய்வம் என்று தமிழர்கள் வழங்கினார்கள். எல்லாம் ஒரு குலம் என்று நினைத்தார்கள்.
எல்லாம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் என்று நினைத்தார்கள். இறைவன் ஒன்றென்று நினைத்தார்கள். எந்த விதமான விக்கிரக ஆராதனையும் அப்பொழுது கிடையாது. ஆகவே இதுதான் தமிழர்களுடைய மார்க்கம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தமிழர்கள் மத்தியிலே அதிக பக்தி காணப்பட்டது. இறைவன் வழிபாடு காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் தமிழினத்திற்கும் இந்த தமிழர் மரபுக்கும் தமிழ் மொழிக்கும் நாம் பாதுகாப்பு கொடுக்கிறவர்களாக அவர்களைப் போலவே நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தை இன்றைக்கு பார்க்கும்போது எத்தனை ஜாதிகள், எத்தனை மொழிகள், எத்தனை தேசங்கள் பிரிந்து 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 வாழ்கிறோம். ஒருவரை ஒருவர் பகைத்து வாழ்கிறோம். ஒருவரை ஒருவர் கடித்து மிருகங்கள் போல கடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாஷையை பேசுகிறார்கள், நமக்கு விளங்கவில்லை. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசேஷமாக உங்கள் மத்தியிலே வாசிக்க நான் விரும்புகிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது 1089 பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1089 பக்கம். எப்பொழுதுமே நாம் இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. செப்பனியா என்ற அந்த தீர்க்கதரிசி இதை குறித்து பேசும்போது 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறேன். செப்பனியாவினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஏராளமான பாஷைகள் இருக்கிறது. ஆனால் சீக்கிரமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு பாஷை, சுத்தமான பாஷையை கொடுக்க போகிறார். நாம் ஒரு பாஷை பேசுகிற பிள்ளைகளாக இருப்போம். நாம் பரலோகத்திலே ஆண்டவரிடத்திலே போகும்போது 1000 வருஷம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அப்பொழுது அந்த தெய்வீக பாஷை, அந்த பரலோகத்தின் பாஷை, அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒரே பாஷை தான் பேசுகிறது. பரலோகம் ஒரே பாஷை தான் பேசுகிறது. பாவத்தினாலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அந்த ஒரே பாஷையை நாம் கற்றுக்கொள்வோம். We will learn the culture of heaven. பரலோகத்தினுடைய அந்த நாகரிகத்தை நாம் படிப்போம் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. பிரிந்து கிடக்கிற இந்த இனங்களை ஆண்டவர் ஒன்றாக்குவார். நாம் சகோதர சகோதரிகளாக இருப்போம். திருமறை சொல்லுகிறது போல பரலோகத்தில் உள்ள ஒரு குடும்பமும் பூலோகத்தில் உள்ள ஒரு குடும்பமாக இருப்போம். இந்த பூலோகத்தில் உள்ள குடும்பத்தை பரலோகத்தினுடைய குடும்பத்தோடு ஒன்றாக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். ஆகவே அண்ட சராசரின் மக்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை போல சகோதர சகோதரிகளாக ஒரே பாஷையை பேசி நாம் வாழ்வோம் என்ற ஒரு பெரிய நிச்சயத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக கொடுக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை பகை சுவரை தகர்த்து எறிந்து நம் எல்லாரையும் ஒன்றாக ஆக்கினது என்று திருமறை நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜாதி பகை, இந்த மொழி பகை, இந்த தேசத்து பகை, இப்படிப்பட்ட பகைகள் விரோதங்கள் எல்லாம் ஒழிந்து போய் அன்பினாலே ஆட்கொண்டப்பட்டவர்களாக இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக மாறி ஒரே பாஷையை பேசி நாம் ஒரே குடும்பமாக இருப்போம் என்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு விசேஷமாக கொடுக்கிறார். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த விசேஷமான நாளுக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிச்சயமான கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஜாதி இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை. அந்த கல்வாரி சிலுவையினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். நாம் யாவரும் சகோதர சகோதரிகள். ஒருவேளை இன்றைக்கு நாம் பற்பல பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் வரும்போது அந்த ஒரே பாஷையை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஓர் இனம், ஓர் குலம், ஒரே பாஷை. அந்த கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாகி நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, பலவிதமாக நாங்கள் பிரிந்து வாழ்ந்தாலும், பல பாஷைகளை நாங்கள் பேசினாலும், பல குலம் கோத்திரம் என்று நாங்கள் சொன்னாலும், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா? நீர் எங்களுக்கு தகப்பன் அல்லவா? தகப்பனே, இன்றைக்கு போராட்டமும் பலவிதமான இன்னல்களும் இடைஞ்சல்களும் இந்த குலம் கோத்திரம் பாஷை என்ற காரியத்திலிருந்து வருகிறது. தகப்பனே, இவைகள் எல்லாவற்றையும் சீக்கிரமாக ஒன்றாக்கத்தக்கதாக நீர் வாரும் ஆண்டவரே. எங்களை ஒரு குடும்பமாக மாற்றும். நாங்கள் ஒரு பாஷையை பேசி உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய ஒரே குடும்பமாக இருக்க முடியாத ஒரு பெரிய கிருபையை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் தந்திரல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென்.
மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி? இயேசுராஜா பேசிய மௌன மொழி. மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி? இயேசுராஜா பேசிய மௌன மொழி. இசையினும் இனிதானதே, இன்பங்கள் சேர்ப்பதுவே. சாதிக்கலாம் எதையும் சாதிக்கலாம், சாதிக்கலாம் எதையும் சாதிக்கலாம். மௌனத்தால் மலையையும் சாதிக்கலாம். மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி? இயேசுராஜா பேசிய மௌன மொழி. பேசும் திறன் இருந்தும் பயனற்ற சொல் எதும் பேசாது இருப்பது மௌனமாகும். பேசும் திறன் இருந்தும் பயனற்ற சொல் எதும் பேசாது இருப்பது மௌனமாகும். ஒரு கன்னம் அடித்தால் மறு கன்னம் காட்டுவது மௌனத்தில் சிறந்த மௌனமாகும். ஒரு கன்னம் அடித்தால் மறு கன்னம் காட்டுவது மௌனத்தில் சிறந்த மௌனமாகும். மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி? இயேசுராஜா பேசிய மௌன மொழி. அரட்டை அறிவீனம் மௌனம் தெய்வீகம் போற்று போற்று மௌனம் போற்று. அரட்டை அறிவீனம் மௌனம் தெய்வீகம் போற்று போற்று மௌனம் போற்று. பேசுவதால் விதைக்கிறோம், மௌனத்தால் அறுக்கிறோம். மௌனத்தின் முன்னே நிற்பவர் யார்? பேசுவதால் விதைக்கிறோம், மௌனத்தால் அறுக்கிறோம். மௌனத்தின் முன்னே நிற்பவர் யார்? மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி? இயேசுராஜா பேசிய மௌன மொழி. சிரசினில் குட்டினாரே, முகத்தினில் துப்பினாரே, இயேசுவும் பேசாமல் இருந்தாரே. சிரசினில் குட்டினாரே, முகத்தினில் துப்பினாரே, இயேசுவும் பேசாமல் இருந்தாரே. நாமும் அவர் போல தீமையை வெல்லணும், தீமையை அமைதியால் வென்றிடணும். நாமும் அவர் போல தீமையை வெல்லணும், தீமையை அமைதியால் வென்றிடணும். மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி? இயேசுராஜா பேசிய மௌன மொழி. மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி? இயேசுராஜா பேசிய மௌன மொழி. இசையினும் இனிதானதே, இன்பங்கள் சேர்ப்பதுவே. சாதிக்கலாம் எதையும் சாதிக்கலாம், சாதிக்கலாம் எதையும் சாதிக்கலாம். மௌனத்தால் மலையையும் சாதிக்கலாம். மொழிகளிலே சிறந்த மொழி என்ன மொழி? இயேசுராஜா பேசிய மௌன மொழி.